ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா GBPUSD பேர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம டெய்லி சார்ட் வச்சுருக்கோம். அதாவது மார்க்கெட் நெக்ஸ்ட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி பை என்ட்ரி போகிறது, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்சஸ்லேருந்து இந்த ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃபால் ஆச்சு. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் கொடுத்துச்சு இந்த ஹையிலேருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் ஆகிட்டு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா, இந்த ஜோன்ஸ்லேருந்தே நமக்கு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. அதாவது கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட் எப்போயுமே அப்படி மூமெண்ட் வந்து கொடுக்கவே கொடுக்காது. அது டெய்லி டைம் ஃப்ரேம்னால சுத்தமாக கொடுக்கவே கொடுக்காது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எப்படி இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நமக்கு வந்து எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கேருந்து புல் பேக் ஆனது, ஒரு ஹை போச்சு, அடுத்த ஒரு லோ, அடுத்த ஹை, அடுத்த ஒரு லோ வந்துருச்சு. அதாவது சேம் அதே ரேஞ்சுக்குள்ளேயே இருந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா கன்சால்டேஷன்ஸ். இந்த கன்சால்டேஷன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அந்த பிரேக் அவுட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துச்சு. அடுத்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் போச்சு. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் பிரேக் அவுட் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அங்கேருந்து ஒரு லோ, அடுத்து ஒரு நல்ல ஒரு ஹை, அப்படி பார்த்தா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தது. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நம்ம வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வேறு மார்க்கெட் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. அதாவது ஆகியிருந்துட்டு அதாவது நார்மலாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தோன்னா இது ஒரு கன்சால்டேஷன்ஸ், அடுத்து ஒரு ஹை அண்ட் லோ இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் மார்க்கெட் தெரியும். ஆனால் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு. இந்த என்ன பேட்டர்ன் அப்படின்னா நமக்கு வந்து சேனல் பேட்டர்ன். இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இங்கே ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷனாக இருக்குது. அடுத்து இங்கே வேறு இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆறாம் மார்க்கில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். அதை பார்த்த உடனே சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது, அடுத்து இந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ். மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனது, அடுத்த ஒரு லோ, அடுத்த இடத்துல போய்ட்டு ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன், அடுத்து அந்த சேம் பிளேஸுக்கு பார்த்தோன்னா மார்க்கெட் இங்கே வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வேறு கொடுத்துருச்சு. இதே மாதிரி இது வந்து அப்பர் ட்ரெண்ட் லைன்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதாவது ட்ரெண்ட் லைன் வந்து ரெண்டு விதமாக சொல்லுவோம். இந்த சேனல் பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன், ரைசிங் வெஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்பர் ட்ரெண்ட் லைன் அண்ட் லோயர் ட்ரெண்ட் லைன் ரெண்டு லைன் வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு அப்பர் ட்ரெண்ட் லைன். கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிறத நம்ம வந்து அப்பர் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். கரண்ட் மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கிறத நம்ம வந்து லோயர் ட்ரெண்ட் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து லோயர் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணுவோம். எதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சஸில் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிளேசஸில் வந்து நமக்கு வந்து காட்டுது கிளியராக. இப்போ இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்குது ரிஜெக்ஷன். அடுத்து இங்கேயும் பார்த்தோன்னா கிளியராக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டச் கொடுத்துருக்கு, அடுத்த செகண்ட் டச், அடுத்த தேர்ட் டச்சில் பார்த்தோன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது சேனல் பேட்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். மார்க்கெட் கன்சால்டேஷன்ஸ்லேயே நமக்கு அப் ட்ரெண்ட் போயிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும் டவுன் சைடு. இது வந்து ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா கரண்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில். சரி, ஓகே, இப்போ நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்கு. நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஓகே, நம்ம எப்படி என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு கரண்ட்டாக மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்ம வந்து எப்போயுமே பிரேக் அவுட்டில், இப்போ நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டில் கண்டிப்பாக, அதாவது பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து எடுத்துருக்க மாட்டீங்க இந்த என்ட்ரிஸை. மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது, அங்கேருந்து பார்த்தோன்னா கிளியராக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. இந்த மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆனதை நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் எவ்வளோ பாயிண்ட் வந்துருக்குன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 1600 பாயிண்ட்ஸ் வரையும் இந்த பிரேக் அவுட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்கும் டெய்லி டைம் ஃப்ரேமில். பட் இருந்தாலும் நீங்கள் சேனல் இந்த பேட்டர்ன், அதாவது ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும், அடுத்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அங்கேருந்து பார்த்தோன்னா செல்லிங். இப்படி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பிரேக் அவுட்லேயும் எடுக்கலாம், பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்லாம் எடுப்பேன். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சக்கப்புறம் தான் எடுப்பேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் பிரேக் அவுட்லேயே எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த மல்டிபிள் டச்சஸ் ஜோனுக்கு மேலே தான் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
அப்படின்ற போது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டாப் லாஸ். இதுவே நீங்கள் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல்லிங்கான கேண்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹைலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸ்டாப் லாஸ். ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் வந்து நான் வந்து என்ட்ரிஸ் போவேன். இப்போ ஓகேங்களா, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்கிற மாதிரி ஒரு பிளானிங். இப்போ நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம பையிங் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ், அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ஸ் வேறு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா புல்லிஷ் கேண்டிஸ்டிக்ஸ், அதாவது ஹேமர், அப்படி இல்லைன்னா மார்னிங் ஸ்டார் கேண்டில், அதுக்கப்புறம் புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், இந்த மாதிரி கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா இங்கேருந்து தாராளமாக ஒரு பையிங் போகலாம். பையிங் போயிட்டு இந்த மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸை நம்ம வந்து டார்கெட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மல்டிபிள் டச்சஸை நம்ம வந்து டார்கெட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது டார்கெட். நம்ம போயிட்டு எடுத்தோடனே பையிங் போகக்கூடாது. ஒரு புல்லிஷ்கான கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் போகணும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேண்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரியே, பட் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. பட் இருந்தாலும் நல்ல ஒரு கேண்டிஸ்டிக்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து பையிங் போகலாம். இந்த இடத்துல வந்து நமக்கான பையிங் ஜோன் மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல பையிங் போகலாம். அது மாதிரி இந்த கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், இப்போ எக்ஸாம்பிள் இதுவே நீங்கள் ஒரு கேண்டிலாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஸ்பின்னிங் டாப் கேண்டிலாகவே வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட நீங்கள் வந்து லோலே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இல்லைனா அந்த மல்டிபிள் டச்சஸ் இந்த ரேஞ்சஸில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எஸ்எல்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்குவோம். இது எஸ்எல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வேறு மார்க்கெட் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் பையிங் போகிறீங்க, கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் பையிங் போகணும். அப்படி பையிங் போகிறீங்க அப்படின்னா 2000 பாயிண்ட்ஸ் வரை நம்மளால் தாராளமாக புக் பண்ண முடியும். சிம்பிளான மெத்தட் தான். ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் வந்து நம்ம கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். எந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கேண்டிஸ்டிக்ஸ்க்காக தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர மற்ற மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்காது அந்தளவுக்கு. நீங்கள் வந்து கேண்டிஸ்டிக்ஸ் எந்த மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் கேண்டிஸ்டிக்ஸை சைடாக வந்து கற்றுக்கிட்டு வைக்கிறது நல்லா இதாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம், பையிங் என்ட்ரி எடுக்கலாம். நமக்கு வந்து டார்கெட்டை வந்து இந்த ரேஞ்சஸில் வைக்கலாம். 2000 பாயிண்ட் டார்கெட். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைக்கலாம். நம்ம எஸ்எல் மினிமம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600 இல்லை 500 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். அண்ட் டார்கெட் பார்த்தோன்னா நமக்கு வந்து 2000 பாயிண்ட்ஸ் வரையும் நம்மளால் டார்கெட்டை வந்து புக் பண்ண முடியும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா இந்த இடத்துல செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து செல்லிங் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது நம்ம வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போஸ்ட் பண்ணுவோம். இது வந்து மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸில் நம்ம கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். இங்கேருந்து செல்லிங்கான கேண்டிஸ்டிக்ஸ் பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபாலிங் வரும். ஏன்னா நம்ம வந்து ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்திருக்கு. அப்படி நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஜோன்ஸாக மார்க்கெட் ஆக்ட் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸில் மல்டிபிள் டச்சஸ் ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸில் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். கண்டிப்பாக இது ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ரேஞ்சஸ் வரையும் கரெக்ஷன் கொடுக்கும். அதாவது இந்த பேட்டர்னோட லோ வரையும் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங் மாதிரி நம்ம வந்து விட்டுடலாம். அதாவது சின்ன லாட் சைஸ் போட்டு, இந்தளவுக்கு சின்ன லாட் சைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அதாவது 17,000 பாயிண்ட்ஸ் வரை நம்மளால் தாராளமாக புக் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். குறைஞ்சது இங்கே நம்ம கண்டினியூவாக ஃபாலோ ஆனாவே நமக்கு வந்து 70 டே காட்டுது. மார்க்கெட் வந்து அப்படி வந்து காட்டாது. அதாவது ஃபாலிங் ஆகாது. குறைஞ்சது 1 இயர் 2 மந்த் 3 மந்த்துக்கு மேலே தான் ஆகும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள்.
இப்போதைக்கான நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.